இப்ப ஒண்ணு நிலைமை சரியில்ல. இப்படியே போனா ஊருக்குள்ள ஒரு பயம் நம்மள மதிக்க மாட்டான். அதனால நம்மளும் ஏதாவது வித்தைய காட்டி தான் ஆகணும். இப்படிதாங்க பாகிஸ்தான் பல வித்தைய காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சைனாவோட பிஎல்ஏ ஜெனரலான லீ குவாமிங் வந்து பாகிஸ்தானுக்கு பயணம் வந்திருக்காருங்க. இவர் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப மீட் பண்ணி நெறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பாகிஸ்தானோட உயரிய விருதான நிஷான்-இ-இம்தியாஸ் அப்படின்ற விருத வந்து குடுத்துருக்காங்கங்க. இந்த ஒரு விருத வந்து வழங்கி அவர கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விருத குடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, பாகிஸ்தானும், சீனாவும் இன்னைக்கு இரும்பு சகோதரர்களா அசைக்க முடியாத சக்தியா இருக்கோம் அப்டின்னா, இதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா இவர பொறுத்தவரைக்கும், இவர் சைனாலயும் நெறைய பகுதிகள்ல அமைதி நிலவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சைனா, பாகிஸ்தான் மிலிட்டரி டைஸ் ஸ்ட்ராங் ஆறதுக்கும் இவர் ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காரு. அதனால தான் நாங்க இவருக்கு வந்து எங்க நாட்டோட உயரிய விருத குடுத்து கௌரவிக்கிறோம்னு சொல்லி, பாகிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து இந்த விருத இந்த பிஎல்ஏ ஜெனரலுக்கு வந்து குடுத்துருக்காருங்க. இந்த ஒரு விருத வாங்கிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர காமெடியா வந்திருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, இவங்க சொன்னது கரெக்ட் தான். பாகிஸ்தானும், சைனாவும் இரும்பு சகோதரர்களா வந்திருக்காங்க. எங்க 2 நாடுகளையும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது. நாங்க 2 நாடுகளும் சேர்ந்து நெறைய விஷயங்கள வந்து பண்ண போறோம். உலகத்துல வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரா நாங்க போராட போறோம்ன்னு சொல்லி, இந்த மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு? உலகத்துல பல இடத்துல பிரச்சனை வருதுனாலே, இதுக்கு காரணம் முக்கியமா சைனா தான். ஏன்னா சைனாவ பொறுத்தவரைக்கும் உலகம் ஃபுல்லா எங்களோடதுன்னு சொல்லி, எல்லா சின்ன சின்ன நாடுகள் கிட்டயும் போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தானும் ஒரு வகையில வந்து உடந்தையா வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, இந்த 2 நாடுகளும் சேர்ந்து பயங்கரவாதத்துக்கு எதிரா போராடுவாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு காமெடிய வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த லீ குவாமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, பாகிஸ்தான்ல வந்து இப்ப நெறைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனால நெறைய பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்களோட விஷயத்துக்காண்டி நான் வந்து வருத்தம் வந்து தெரிவிக்கிறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்புட்ன்னு சொல்லி, பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி வந்து பேசியிருக்காருங்க. ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் பிஎல்ஏவுக்கு இந்த மாரி ஒரு விருது குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, இத சாதாரணமா பார்க்க முடியாது. ஏன் இந்த விருத வந்து குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, சைனா வந்து பாகிஸ்தான் மேல எந்த கோபமும் பற்றக்கூடாது. சைனா வந்து கூல் படணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு விருத வந்து குடுத்துருக்காங்கங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம். பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஏன் சைனா வந்து கூல் பண்ணணும்? எதுக்கு இந்த மாரி அவார்டெல்லாம் வந்து குடுக்கணும்? அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல இப்ப நிலைமை சரியில்ல. ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல தான் பாகிஸ்தான் வந்து இருக்காங்க. இந்த வாரம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ராணுவம் மேல மிகப்பெரிய தாக்குதல நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய தலைவலியா வந்து மாறியிருக்கு. இப்ப பாகிஸ்தான் ராணுவத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்டின்னா, விஷயத்த வந்து சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல தான் பாகிஸ்தான் ராணுவம் வந்து இருக்காங்க. அப்படி என்ன பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பண்ணாங்க அப்டின்னு தானே வந்து கேட்கிறீங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து இப்ப என்ன பண்ணாங்க அப்டின்னா, பலூச்சிஸ்தான்ல வந்து நெறைய மோசமான சம்பவங்கள் வந்து நடக்குதுங்க. பாகிஸ்தானோட செக்யூரிட்டி கேம்ப்குள்ள உள்ள ஊடுருவி, அங்க ஒரு பெரிய தாக்குதல வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத தடுக்க வந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மேல சராமாரியா தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இந்த மாரி எக்கச்சக்கமா தாக்குதல் நடத்துனனால, பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து இந்த ஒரு தாக்குதல்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நாங்க தான் வந்து பண்ணோம். எங்கள தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்தாங்க. அதனால அவங்க மேல நாங்க சராமாரியா தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி, அதுக்கு அவங்களே வந்து பொறுப்பேத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பத்தி பாகிஸ்தான் வந்து வாயவே திறக்காம இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தானோட அப்பாவி மக்கள் மேல தான் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இதுல ராணுவ வீரர்களுக்குலாம் எந்த விஷயமே நடக்கல அப்புட்ன்னு சொல்லி, இது மாரி பாகிஸ்தான் தரப்புல அவங்க வந்து விளக்கம் குடுத்துருக்காங்க. ஆனா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, நாங்க வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள தான் வந்து அட்டாக் பண்ணோம்.
அவங்க நார்மல் மக்கள் மாரி வந்து எங்கள அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆனா நாங்க அவங்கள திரும்ப அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு கிளைம வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பண்ணியிருக்காங்கங்க. இதனால தான் பாகிஸ்தான் ராணுவத்த பொறுத்தவரைக்கும், அவங்க பக்கம் எவ்வளோ உயிரிழப்புகள் ஆச்சு அப்படின்றத வெளிய சொல்லாம அப்படியே வந்து மழுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப பாகிஸ்தான்ல நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலூச்சிஸ்தான்ல என்ன ஆச்சு அப்புட்ன்னா, ஒரு நபர் வந்து துப்பாக்கி வச்சு பாகிஸ்தான் மக்கள வந்து சராமாரியா சுட்டு வீழ்த்திருக்காரு. ஒரு வாகனத்துல வந்து நெறைய மக்கள் வந்திருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல என்ன ஆயிருக்கு அப்புட்ன்னா, அந்த கன்மேன் வந்து அந்த வாகனத்துல இருந்து எல்லா மக்களையும் இறக்கி, அவங்களோட ஐடி ப்ரூஃப வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க பஞ்சாப் மாகாணத்த சேர்ந்தவங்க அப்புட்ன்னு சொன்ன உடனே, அவங்க மேல சரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல உள்ள 23 அப்பாவி மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த அளவுக்கு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிய பொறுத்தவரைக்கும், பாகிஸ்தான் மேல எக்கச்சக்கமான தாக்குதல வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நிலைமை இவ்ளோ தூரம் மோசமா வந்து போயிருக்கு. இப்படிலாம் நிலைமை இருக்கிறனால தான், நம்ம வந்து எதையாவது பண்ணி சைனாவ வந்து கூல் பண்ணணும். அதனால அவங்களுக்கு நம்ம நாட்டோட உயரிய விருத குடுத்துக்கலான்னு சொல்லி, சைனீஸ் பிஎல்ஏ ஜெனரலுக்கு இந்த மாரி ஒரு அவார்ட வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இப்ப பாகிஸ்தான்ல இவ்ளோ தூரம் பிரச்சனைகள் நடக்குது அப்புட்ன்னா, இதனால வந்து பாகிஸ்தானுக்கு தானே பாதிப்பு வந்து ஏற்படும். இது எப்படி சைனாவுக்கு கோபத்த ஏற்படுத்தும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. பாகிஸ்தான்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சைனாவுக்கும் ஒரு பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்துங்க. ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தான நம்பி பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்ணியிருக்காங்க. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படின்ற அடிப்படையில காசு மழைய வந்து கொட்டியிருக்காங்க. இப்படிலாம் வந்து இருக்கும்போது பாகிஸ்தான்ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட ப்ராஜெக்ட்ஸ டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி சைனீஸ் இன்ஜினியர்ஸே வந்து இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நெறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால கூட சைனா வந்து பாகிஸ்தானுக்கு டைரக்ட்டா வார்னிங் குடுத்துருக்காங்க. இதோ பாருங்கப்பா, உங்க நாட்டுல ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்க சமயத்துல, எங்க நாட்டு தொழிலாளர்கள வந்து நாங்க உங்க நாட்டுக்கு அனுப்ப மாட்டோம். நாங்க அனுப்புனோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொல்லி, எவ்வளவோ வார்னிங் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா என்னதான் வார்னிங் குடுத்தாலும், பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அவங்களோட தாக்குதல வந்து தொடர்ந்து நடத்திட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் இப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, பாகிஸ்தான்ல நடக்கிற பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, நாங்களும் சைனாவும் குளோஸா இருந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ வந்து பண்றோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பயங்கரவாதிகள் இந்த மாரி ஒரு அட்டாக்க வந்து பண்றாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ வந்து நடத்த விடாம தடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி, இந்த மாரி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்ளோ தூரம் நிலைமை மோசமா இருக்கப்ப, கரெக்ட்டா அந்த சமயத்துல தான் சைனீஸ் பிஎல்ஏ ஜெனரல் வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு. அப்ப இந்த மாரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது, கோவமா பாகிஸ்தானுக்கு வார்னிங் குடுத்துருவாங்க பார்த்தீங்களா? இதனால தான் இந்த ஒரு விஷயத்த அப்படியே அமுக்கி, நம்ம ஒரு பெரிய உயரிய விருத தூக்கி குடுத்துருவோம். அந்த மாரி நம்ம அவார்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நடந்தத அப்படியே மறந்துருவாங்கன்னு சொல்லி, இந்த மாரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க வந்து கண் துடைப்புக்கு சைனாவும், பாகிஸ்தானும் இரும்பு சகோதரர்களா இருக்கோம், குளோஸா இருக்கோம்ன்னு சொன்னாலும், 2 நாடுகளுக்கும் விரிசல் ஏற்பட வந்து தொடங்கிருச்சு. இதுக்கான காரணம் வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான். ஏன்னா சைனா வந்து ஒரு கனவு கண்டு பாகிஸ்தான்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்ணாங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து அந்த பலூச்சிஸ்தான் பகுதிகள்ல நெறைய வளங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த வளங்கள எப்படியாவது சுரண்டிரணும் அப்புட்ன்னா, சைனா வந்து பெரிய மாஸ்டர் பிளான வந்து போட்டாங்க. ஆனா உங்களோட மாஸ்டர் பிளான்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. இங்க நாங்க நினைக்கிறது தான் சட்டம் அப்புட்ன்னு சொல்லி, பாகிஸ்தான் ராணுவத்துக்கே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பெரிய குடைச்சல குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்ப நடக்கிற பிரச்சனைகள வந்து பார்க்கும்போது, பாகிஸ்தானோட அடுத்த நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.